மாஞ்சோலை பிரச்சனை கடந்த 1.5 மாத காலமாக நடந்து கொண்டிருக்கிறது. அந்த பிரச்சனையில் பாருங்கள், மக்களை கட்டாய ஓய்வு வாங்கி வெளியேற்றினாங்க. இப்போ நீதிமன்றத்துக்கு போன உடனே வழக்கு நீதிமன்றத்தில் இருக்கனால நீதிமன்றம் ஒரு தடையாணை கொடுத்தது. யாரையும் வெளியேற்றக்கூடாது, அந்த மக்களுக்கான பரிகாரம் கொடுத்துட்டு தான் வெளியேற்றணும் அப்படின்னு ஒரு தடையாணை கொடுத்தது. இப்போ முக்கியமான காலகட்ட மக்களுக்கு என்ன சொல்லணும்னா, கடந்த 25 நாட்களாக அதாவது விருப்போய்வு கொடுத்துட்டாங்க. கட்டாய ஓய்வு தான் விருப்போய்வு மாதிரி வாங்கி வச்சுக்கிட்டாங்க. கடந்த 25 நாட்களாக மக்கள் இருதலை புள்ளி எறும்பாக இருக்கிறார்கள். ஏன்னா அவங்களுக்கு கட்டாய ஓய்வுன்னு சொல்லி ஓய்வூதியத்தில் 25% பணத்தை கொடுத்துட்டாங்க. இன்னும் 75% பணத்தை கொடுக்கணும். இதுக்கிடையில் அந்த மாஞ்சோலை மக்கள் இருக்கிறாங்க. எந்த வேலையும் இல்லை, எந்த சம்பளமும் இல்லை, எந்த வசதியும் இல்லை. அந்த மக்கள் அங்கே தான் இருக்கிறாங்க. அந்த மக்களுடைய சூழ்நிலையை பார்த்தா மிக சங்கடமான சூழ்நிலை. முன்னாடி இந்த வேலை பார்த்து கொண்டிருந்த போது முக்கியமான செய்தி என்னென்னா, அந்த மக்களுக்கு மருத்துவ வசதி உண்டு. அந்த கம்பெனியே பிபிடிசி கம்பெனியே ஏற்பாடு செய்திருந்தது. ஆனால் இப்போது அந்த மருத்துவ வசதிங்கிறது இல்லை. ஒருவருக்கு ஏதாவது நோய்வாய்ப்பட்டார்னா அவர் அட்மிஷன் பண்ணக்கூடிய சொன்னால் மருத்துவமனை இருக்கணும்னா முன்னாடி வேலை பார்க்குறாங்கிற சூழ்நிலையில் அங்கேருந்து ஆம்புலன்ஸ் கொண்டு வந்து திருநெல்வேலி, அம்பாசமுத்திரமோ அல்லது கள்ளிக்குச்சிலையோ மருத்துவமனை சேர்ப்பாங்க. இப்போ அப்படி வரணும்னா அந்த மக்களுக்கு பணம் கட்டி தான் வரணும். அவர் இக்கட்டான சூழ்நிலை இருக்கிறாங்க. இது மிக முக்கியமான சூழ்நிலை. சரி, இப்போ நிர்வாகம், பிபிடிசி நிர்வாகம் மிக அழகாக தப்பிக்குது. என்னுடைய நிருபரை சந்திக்கக்கூடிய நிலையை என்னென்னா, பிபிடிசி நிலை மிக அருமையாக தப்பிக்குது சட்ட பிரச்சனைலேருந்து. என்னென்னா, நாங்கள் விருப்போய்வு கேட்டோம், விருப்போய்வுக்கு கையெழுத்து போட்டு கொடுத்துட்டாங்க. ஆனால் கட்டாய ஓய்வு மறைக்கிறாங்க. இப்போ 25% பணத்தை கொடுத்துட்டோம். மீதி பணத்தை நாங்கள் நாகர்கோவிலில் இருக்கக்கூடிய பிளான்டேஷன் இன்ஸ்பெக்டர், தோட்ட ஆய்வாளருக்கு, அங்கே இருக்கக்கூடிய இன்ஸ்பெக்டர்கிட்ட நாங்கள் பணத்தை கட்டியிருந்தோம். யாருக்கெல்லாம் வாங்கணுமோ அந்த மக்கள் இப்போ வாங்கிக்கலான்னு சொன்னால், ஒட்டுமொத்தமாக இந்த மக்களுக்கு எதுவுமே பரிகாரம் இல்லாமல் அதை வாங்கிட்டு போனாங்கன்னா மிக இக்கட்டான சூழ்நிலை. ஆக இந்த சூழ்நிலை இன்றைக்கு ஒரு அறிவிப்பு விடுறாங்க பாருங்கள் நிர்வாகம். இப்போ தான் விடுறாங்க. பிபிடிசி கம்பெனி ஒரு நிர்வாகம் அனுப்பி இன்னைக்கு விட்டுருக்குது. என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் யாரையும் வெளியேற்ற மாட்டோம் அப்படிங்கிறாங்க. இது ஒரு கண்கட்டி விட்ட மாதிரி. நாங்கள் யாரையும் வெளியேற்ற மாட்டோம்னு சொன்னால் தான் நீங்கள் தான் அந்த கம்பெனி தான் முடிவு பண்ணிடுச்சு. என்ன முடிவு பண்ணியிருக்குது? எல்லார்ட்டையும் விருப்போய்வுன்னு சொல்லி கட்டாய கையெழுத்து போட்டு வாங்கிட்டாங்க. அதுக்கப்புறம் 25% பணத்தை கொடுத்துட்டாங்க. அவங்களுடைய எண்ணங்கள் நீடறது பாருங்கள். கம்பெனியுடைய எண்ணங்கள் முதலாளித்துவம் செயல்படுது பாருங்கள், மறைமுகமாக செயல்படுது பாருங்கள். மீதி பணத்தை நாங்கள் நாகர்கோவில் லேபர் ஆஃபீஸில் கெட்டுறவங்க போய் வாங்கிக்கோங்கிறாங்கிறாங்க. அதோடு அவங்க பணி முடியுது அப்படிங்கிறாங்க. ஆக இப்போ இருக்கக்கூடிய மக்களுக்கு, அங்கே எஸ்டேட் இருக்கக்கூடிய மக்களுக்கு என்ன பண்ணக்கூடிய சூழ்நிலை? அங்கேருந்து அவங்க வெளியே போகவா அல்லது உள்ளே இருக்கவா அப்படிங்கிற சூழ்நிலை இருக்குது. ஆனால் அனைத்து மக்களும் என்ன சொன்னாங்கன்னா, எங்களுக்கு டேண்டி எடுத்து நடத்தணும், அரசே மாஞ்சோலை எடுத்து நடத்தணும்னு ஒரு திட்டவட்டமான சூழ்நிலை உட்கார்ந்துருக்குறாங்க. இப்போ மக்களுக்கு ஆசை வார்த்தை வச்சு கூறி அந்த பிபிடிசி நிறுவனம் இப்படி செயல்பட்டுக்கிட்டு இருக்குது. இந்த நிருபர் மூலம் நாங்கள் என்ன சொல்லி, பத்திரிகையாளர்கள் என்ன சொல்கிறோம், முக்கியமாக என்ன சொல்கிறோம்னா, அந்த மக்கள் 25 நாளுக்கு மேலாக இன்றைக்கி இங்கே குடியிருக்கிறாங்க. எந்த வேலையும் எந்த வசதியும் இல்லாமல், இந்த உணவு தேவையான சூழ்நிலை இல்லாமல் உட்கார்ந்துருக்குறாங்க. அவங்களுக்கு கம்பெனி கண்டிப்பாக பிபிடிசி கம்பெனி இடைக்கால நிவாரணமாக இந்த பிரச்சனை முடிந்த வரைக்கும் இடைக்கால நிவாரணம் கொடுக்கணும். இதை தமிழ்நாடு அரசு கண்டிப்பாக அதற்கு ஏற்பாடு செய்யணும். இதுதான் முக்கியமான சூழ்நிலை. ஆக இந்த இக்கட்டான சூழ்நிலை மக்களை ஏமாற்றி, அந்த மக்களை கண்டிப்பாக உங்களுக்கு நாங்கள் ஓய்வுன்னு சொல்லிட்டு, விருப்போய்வு சொல்லிட்டு கட்டாய வாங்கி கொடுத்துட்டு இன்றைக்கு அந்த மக்களை ஏமாற்றி கொண்டிருக்கிறார்கள். கம்பெனி ஒவ்வொரு சூழ்நிலையும் தன்னுடைய பிடியிலிருந்து இறங்கி கொண்டிருக்கிறது. இந்த மக்களுக்கு கண்டிப்பாக இடைக்கால நிவாரணம் கொடுக்கணுங்கிறதுக்கு தான் இந்த நேர்காணலை நாங்கள் சொல்கிறோம்.
முக்கியமான அதிகாரிகள் அமைச்சர்களை பார்த்து எங்கள் பல அமைப்புகள் அமைச்சரை பார்த்து கொடுத்துருக்குறோம். ஒவ்வொரு ஆட்சித்தலைவர் ஒவ்வொரு கட்சியுடைய தலைவர்களையும் பார்த்து கொடுத்துருக்கோம். சபாநாயகரை பார்த்து நேரடியாக கொடுத்துருக்குறாங்க. சட்டமன்றத்தில் இந்த பிரச்சனையை திமுக சட்டமன்ற உறுப்பினர் எழுப்பியிருக்கிறாரு. மதிமுக சட்டமன்ற உறுப்பினர் குரல் கொடுத்திருக்கிறாரு. அதிமுக சட்டமன்ற பேசியிருக்கிறாரு. காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர் பேசியிருக்கிறாரு. விடுதலை சிறுத்தை சட்டமன்ற பேசியிருக்கிறாரு. விடுதலை சிறுத்தை நம்ம திருநெல்வேலி தொகுதி சட்டமன்ற நாகன் பேசியிருக்கிறாரு. கம்யூனிஸ்ட் கட்சியுடைய நாகை பாலி பேசியிருக்கிறாரு. எல்லாம் இந்த கருத்தை தான் முன்வைக்கிறாங்க. ஒட்டுமொத்தமாக அங்கேருந்து மக்கள் வெளிவர மாட்டோம், எங்களுக்கு நிச்சயமாக அந்த எஸ்டேட்டை தாண்டி தமிழக அரசு எடுத்து நடத்தணும் அப்படின்னு தான் பண்ணுறாங்க. ஆனால் இதுக்கிடையில் அந்த மக்களை வலுவிளக்க செய்வதற்காகத்தான் இன்றைக்கு நிர்வாகம் இன்றைக்கு கூட இந்த அறிக்கை விட்டுருக்கு, இந்த செய்தி சொல்லியிருக்கு. யாரையும் நாங்கள் வெளியேற்ற மாட்டோம்னு சொல்லுது. எந்த வருமானம் இல்லை, அந்த உட்கார்ந்து என்ன பண்ணுவாங்க அந்த மக்கள்? அதான் சங்கடமான சூழ்நிலை. அரசாங்கத்தை சந்திக்க முழு முயற்சியான பணியை இது முதல் பணியாக நான் செய்திருக்கிறோம். அதுவும் அரசு மௌனமா இருக்குது. அரசு மௌனமா இருக்குது. அரசை பணிப்பதற்காக நாங்கள் செயல்படுகிறோம். இப்போது தமிழ்நாடுடைய சிறப்பு பிரதிநிதி, டெல்லி சிறப்பு பிரதிநிதி திரு AKS விஜயன் அவர்கள் ஒரு வருகை இருந்தார்கள், மாஞ்சோலிபதி வருகை இருந்தார்கள். நாங்கள்லாம் நிர்வாகிகளாக போயிருந்தோம். அவங்க சொல்லியிருக்கிறாங்க, நாங்கள் போயிட்டு கண்டிப்பாக இந்த அரசாங்கத்தில் இந்த உங்களுக்கு குறைகளாக எடுத்து சொன்னாங்க. நிறைய எழுத்து மூலமாக குறை கொடுத்தாங்க. எங்கள் மாஞ்சோலை மக்கள் நல சங்கத்தின் சார்பாக நாங்களும் அதை கொடுத்தோம், அதை கொண்டு போகிறேன்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த தேர்தல்னு சொன்னாங்க, விக்கிராண்டி இடைத்தேர்தல்னாங்க. இதுக்கப்புறம் மிக அழுத்தம் கொடுப்போம். அந்த அழுத்தம் கொடுப்பதற்கு முன் உதாரணமாகத்தான்